வணக்கம் நண்பர்களே. அதிமுகவை வலுப்படுத்தணும் அப்படின்னா, ஐடி விங்கு சரியா இருக்கணும், நமக்கு பலமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஏற்கனவே ஒரு முறை வந்து தொழில்நுட்ப பிரிவை வந்து வலுப்படுத்தியே ஆக வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. இப்ப சமீபத்தில 2வது முறையாக மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. இதில வந்து ஐடி விங்கு நமக்கு பலமா இருக்கணும். அதிமுகனுடைய ஒவ்வொரு திட்டங்களும், நம்ம செய்த சாதனைகளும் மக்கள்கிட்ட போய் சென்று சேரணும். கடந்த கால அதிமுகனுடைய சாதனைகள், எடப்பாடி பழனிசாமி 4½ ஆண்டுகள் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது அவர் செய்த சாதனை, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இதற்கு ஐடி விங்கு பலப்படுத்தணும். பகுதி வாரியாக, ஊர் வாரியாக, தொகுதி, மாவட்டம், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சமூக வலைதளங்கள் மூலியமா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் பல தொழில்நுட்ப விஷயங்களை பயன்படுத்தி சமூக வலைதளத்தின் மூலியமாக அதிமுகனுடைய சாதனை பட்டியல்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். அதே போல எதிர்கட்சிகள், அதாவது திமுக வந்து அதிமுக மீது வச்ச விமர்சனங்கள், அதை எதிர்கொண்டு பதிலடி கொடுத்த விஷயங்கள் உள்ளிட்டவற்றை பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து ஐடி விங்கி மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் நம்ம வந்து மக்களோட அதிமுக தொடர்பில் இருக்கும். கட்சி நிர்வாகம் வந்து தலைவர்கள் எல்லாரும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மூலியமா அந்தந்த பகுதி மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கின்ற போது அதிமுகவுக்கு ஒரு வலுவான விஷயத்தை நம்ம பெற முடியும். அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியான உத்தரவுகள் போட்டிருக்கிறாரு. பகுதி வாரியாக, தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக அந்தந்த மக்களுக்கு பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை தொடர்ந்து நடத்துங்க. நீங்கள் எத்தனை முறை வேணால் ஆலோசனை கூட்டம் நடத்துங்க. ஆனால் தொண்டர்கள் அதிமுக விட்டு மற்ற கட்சிகளுக்கு போகாத வண்ணம் நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவு. தொடர்ந்து தொலைபேசி மூலியமாக மாவட்ட செயலாளர்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பல ஆலோசனைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் கிட்டத்தட்ட 10-15க்கும் மேற்பட்ட சார்பு அணிகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளிலும் சார்பணிகள் இருக்கின்றது. அந்த சார்பணியில் செயலாளர்கள் இருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. சார்பணின்னு அப்படின்னு பார்க்கிற போது எம்ஜிஆர் மன்றம், அம்மா பேரவை, தொழிற்சங்க பேரவை, இப்படி பல சார்பணிகள் அதிமுக இருக்குது. அந்த சார்பணிகளை வலுப்படுத்தினா கூட ஒவ்வொரு பகுதிகளிலையும், அந்த மாவட்ட தொகுதி சட்டமன்ற தொகுதிகளிலையும் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக இந்த சார்பணிகளை வலுப்படுத்துகின்ற பொழுது அதிமுகவுக்கு ஒரு வலுவான மக்கள் சக்தி இருக்கும். அப்படிங்கிறத இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கவனத்தில் கொள்றதுனால மாவட்ட செயலாளர்களை அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கூட இருந்து கவனிக்கணும், மாவட்ட செயலாளர் உற்சாகப்படுத்தணுங்கிறதுனால பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு அதிருப்திகரமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சார்பணிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, தொகுதி, மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய சார்பணிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த சார்பணியில் பொறுப்பாளராக இருப்பாங்க, தொண்டர்களாக, உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அதிமுக வந்து கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்த பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து பல சரிவுகளை சந்தித்து வரக்கூடிய இந்த நிலையில் அதிருப்திகரமான ஒரு சூழல் இருக்கிறதுனால, இந்த கட்சியில் நம்ம இந்த சார்பணியில் இருக்கிறதுனாலையோ, பொறுப்பில் இருக்கிறதுனாலையோ, இல்லை எடப்பாடி பழனிசாமி கீழே நம்ம இருக்கிறதுனாலையோ அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து எந்த விதமான பலனும் இருக்காது அப்படின்னு மாற்று கட்சிக்கும் சில பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை தடுத்து நிறுத்தணும். நம்ம கட்சியிலிருந்து, நம்ம சார்பணியிலிருந்து, தொழிற்சங்க பிரிவில் இருந்தோ, இல்லை எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தோ, அம்மா பேரவை இதில் இருந்தோ, மற்ற சார்பணியிலிருந்து யாருமே நம்ம கட்சியை விட்டு மற்ற கட்சிக்கு போயிடக்கூடாது. அவர்களை ஏன் போகிறாங்க, அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டறிந்து அவர்களை நம்ம கட்சிக்குள்ளே சார்பணிக்குள்ளேயே வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் மாவட்ட செயலாளர்களை ஒரு கிடுக்குப்பிடி போட்டு அவருக்கு வந்து பல உத்தரவுகளை போடுறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக வலுவாக இருக்கணும், வலு சேர்க்கணும், மீண்டும் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா சார்பணியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதுமா, ஐடி விங்கு மட்டும் பலப்படுத்தினா போதுமா, அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டாமா, அதிமுகனுடைய தொண்டர்களுடைய எண்ணங்களை நம்ம நிறைவேற்ற வேண்டாமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதிமுக வட்டாரத்தில் தொடர்ந்து இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல வியூகங்களை வகுக்கிறாரு. அந்த வியூகங்களுக்கு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள்
எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஏன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்கள். எடப்பாடிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சியில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ அதிமுகவினுடைய ஐடி விங் தொழில்நுட்ப பிரிவு வந்து பலப்படுத்துகிறாரு. கட்சியினுடைய கொள்கை, கட்சி கடந்த கால ஆட்சியில், கடந்த கால ஜெயலலிதா அவர்கள் இருந்து, எம்ஜிஆர் அவர்கள் இருந்து, எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது சாதித்த சாதனை பட்டியல்களை தொகுத்து சமூக வலைதளங்கள் மூலிமா மக்களிடம் கொண்டு செல்லணும். ஃபோன் மூலியமாகவும், இன்ஸ்டாகிராமு, அவங்க வீட்டுக்கு அவங்க கையருகே அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அதிமுகவினுடைய ஐடி விங்கை தீவிரமாக பலப்படுத்தணும் அப்படின்னு பயங்கரம் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இதனால் ஐடி விங்கு படு ஜோராக, படு வேகமாக பல விஷயங்களை முன்னெடுத்து சாதனை பட்டியல்களை தொகுத்து திமுக அதிமுக மீது வச்ச விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களுக்கு அதிமுகனுடைய தலைவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் எப்படி அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டார்கள், எப்படி பதிலடி கொடுத்தார்கள், அதை எப்படி சாதித்தார்கள் அப்படிங்கிற பட்டியலையும் தயார் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டும். அதை வந்து மக்கள் புரிந்து நம்ம கட்சியிலிருந்து, அதிமுகவிலிருந்து கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடாது, சார்பணியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வெளியே போகக்கூடாத அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியாக உத்தரவுகளை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து, அதை என்டிஏ கூட்டணியிலிருந்து எப்போ வெளியே வந்தாரோ அப்பத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு ஒரு சரிவு இருக்குது, ஒரு தொய்வு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில், பல தொகுதிகளில் தோல்வி விட்டார். 7 இடங்களில் டெபாசிட் இல்லை, 13 இடங்களுக்கு மேலே 3வது இடம். நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டு சதவீதத்துக்கு குறைவான ஓட்டு வாங்கின தொகுதிகள் கூட இருக்கிறது. இப்படி இந்த நிலைக்கு வந்ததற்கு மூலப்பொருள் முக்கிய காரணம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பகுதி தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மக்கள் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கிறார்களா, அவர்களை பட்டியலிடுங்கள். அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏன் மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டார்கள், என்ன காரணம், அதை வந்து முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். இந்த அறிவுரையும் அந்த ஆலோசனையும் கேட்டு இப்போ மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் நடக்கக்கூடிய விசேஷ நாட்கள், அதாவது கட்சி சார்ந்து வரக்கூடிய சில முக்கிய நாட்களில் மட்டும் அந்தந்த இடங்களில், பகுதிகளில், மாவட்ட தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் கட்சி சாதித்த வந்த பாதை குறித்து நீங்கள் பேசுகிறத விட வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து மக்கள்கிட்ட, மக்கள் மன்றம் மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி அந்தந்த இடங்களில் நீங்கள் வந்து சார்பு அணிகள் மூலியமாக அதனுடைய பொறுப்பாளர்கள் மக்களை சந்தித்து ஒரு கூட்டம் போட்டு நடத்துங்க. உங்களுடைய குறை என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஏன் நீங்கள் வந்து மற்ற கட்சியினுடைய ஒரு யோசனையில் இருக்கிறீங்க. அதிமுக வந்து எப்படி பலம் வாய்ந்த ஒரு மாபெரும் இயக்கம் வந்து எம்ஜிஆர் வழியிலும் அம்மா வழியிலும் வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது கட்சியை வந்து தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது நீங்கள் மற்ற கட்சிக்கு போகக்கூடிய யோசனையில் எதுக்கு வந்தீங்கன்னு அவங்களுடைய மனநிலையை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் உன்னுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு பல ஆலோசனைகளை மாவட்ட செயலாளர்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறாரு. அந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களாக இருப்பார்கள், மூத்த தலைவர்களாக இருப்பார்கள். சில தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலியாகவும், சில மாவட்ட செயலாளர்களுக்கு ஆதரவாகவும், எடப்பாடிக்கு ஆதரவாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை எப்படி சரி செய்து ஒன்றிணைத்து அவருடைய கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டு இது எப்படி சாதுரியமாக செயல்பட போகிறார் அப்படிங்கிறதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைத்து நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சபதம் ஏற்கிறார். இதற்கெல்லாம் அதிமுக ஒன்றிணைந்தே ஆக வேண்டும், பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒன்றிணைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு குரல் எழும்புகிறது. அதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுத்து அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பதற்கு வழிவகை செய்வாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.